நிழல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. உண்மையிலுமே நல்லா இருக்குது. படம் வந்து ஒரு உமன்ஸுக்கான ஒரு படம் தான். இப்போது கரண்டில் நடக்கிற சுச்சுவேஷனை வச்சு தான் இந்த படம் இருக்குது. தப்பு பண்ணாக்களுக்கு தண்டனை கிடைக்கும், அதான் இந்த படத்தில் காட்டியிருக்கு. அது சட்டம் தண்டனை கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியில் அந்த தண்டனை கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டர் பாருங்கள். நிறைய ரோல் நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க. அண்ட் அதை தாண்டி இதுல விமன் சென்ட்ரிக் ஃபிலிமா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது மூலம் ஏதாச்சும் ஒரு பெண்கள் ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு உறுதுணையாவோ இருக்குமென்னு நான் நம்புறேன். ஸோ ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்க்கும்போது எந்தெந்த சீன்ஸ்ல கிளாப் பண்ணிருப்பாங்க? கிளைமேக்ஸ்ல எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. ஏன்னா அன்எக்ஸ்பெக்ட் தான். ஸோ அந்த சீனும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலி அப்பா கூட இருக்கிற சீன் அதுவும் நல்லா இருந்துச்சு. செம ஹாப்பி. ஒரு 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 மெசேஜ் போற இடத்துல ஒரு பங்கா என்னோட பங்கும் இருக்கு அப்படின்னும் போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு மெசேஜ் அண்ட் அது சொசைட்டிக்கு தேவையான அண்ட் விமனுக்கு தேவையான அந்த கரேஜியஸ் படம் அப்படின்னும் போது so happy to be part of this. ஸோ இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீன் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. இந்த படம் நான் பார்த்து இதுல வந்து எனக்கு இந்த சீன் பிடிச்சது. உங்களுக்கு நான் உங்ககிட்டே கேட்கிறேன், ஆடியன்ஸா நீங்க உட்காரும்போது இந்த சீன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சீன்? ஹீரோயின் ஜெனனி அவங்க அப்பாவோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குல்ல, அவங்க அப்பா வந்து இவங்க சொல்லாத எல்லா விஷயத்தையுமே அவரு நான் வேர்பல் தான் அந்த கம்யூனிகேஷனு. அவர் அப்படியே அசால்ட்டாக சொல்லுவார், எனக்கு தெரியாதுன்னு நினச்சியாமா அப்படின்னும் போது நம்ம பெற்றோர்கள் நம்மளை எவ்வளோ டெப்த் ஆஃப் புரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, அவங்க அவுடேட்டடு. அவங்களுக்கு நம்மளோட இன்ச்சு தெரியும். வெங்காயம் அடுத்தது நீ என்ன யோசிப்பேன்ற மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. ஐ மீன் இன்சைட். பட் ஆனால் இந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க கொடுக்குறாங்களா, அது வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. ஒரு இந்த இடத்துல வந்து கிளாப்ஸ்லாம் வந்திருக்கும், இந்த இடத்துல கம்மியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்போம். ஆனா தியேட்டர்ல அதை விட அதிகமாக கிளாப் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு சீரியஸ்மெண்ட்டாக இருக்கு? இல்லை, ஒரு பெரிய டவுட் இருந்தது. பெர்ஃபார்ம் பண்ணும்போது போயிட்டு கேட்பேன் டேரக்டர் சார் இது கரெக்டாக இருக்கா, அவர் ஈஸியாக அப்படின்றாரா, அதுதான் இனி எனக்கு பயங்கரமாக இருக்கும். கரெக்டாக இருக்கா இல்லை, சரி இவன்ட்டு இவ்வளோதான் வாங்க முடியுன்றதுனால அப்படி என்னன்னு தெரியாது. பட் அவர் டக்குன்னு தான் இருந்தது. பட் ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்று, சின்ன பொருளாதார பொருள் செலவில் பண்ணுறதுனால நேரமெல்லாம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சாகணுன்ற கட்டாயம் இருக்கும். அப்படி அந்த சந்தேகத்தோடு இருந்தேன். பட் இங்கே வந்து மக்கள் வந்து நல்லா இருக்குப்பா அப்படின்னும் போது அப்படியே பயங்கர பட்டர்ஃப்ளை தான் அப்படியே பறக்குது. மக்களுக்கு வந்துட்டு தியேட்டரை வந்து விசிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆமாம், கண்டிப்பாக மக்கள் வாங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த வகையிலுமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும். ஒரு அப்பா அம்மா ஃபேமிலியோட வந்து பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒர்த் ஃபார் மணி. ப்ளீஸ் கம் வாட்ச், சப்போர்ட் நிழல். தேங்க்யூ. படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஜனனி மேமோட ஃபர்ஸ்ட் லீட் மூவின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ஜனனி மேம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் லீடாக அதுவும் ஓவராலாக விமன் சென்ட்ரிக் ஃபிலிமாக அது வந்திருக்கு. ஸோ எப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பார்க்கும்போது பயங்கரமாகவே இருக்கும். உமன் சென்ட்ரிக் கேரக்டரில் வந்து இதுக்கு ஜனனி மேம் எடுத்தது ஒரு ரைட் சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஹீரோ சார் அண்டு ஹீரோயின் மேம் 2 பேருக்குமே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. அண்டு கேர்ள்ஸ்க்கு விமன் சேஃப்டி பற்றி ஐ மீன் எவ்வளோ நாம் போல்டாக இருக்கலான்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிஸ்டர் வச்சு ஒரு சாங்லாம் இருந்துச்சு. ஸோ நான் எமோஷ்னலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உங்களோட ஃபேவரட் சீன் இந்த படத்துல நான் பார்க்கும்போது எனக்கு இது அப்படி இருந்துச்சுன்னா என்ன சீன்? எனக்கு கேர்ள் ஒரு இடத்துல நீ இதை தான் பண்ணணுன்ற மாதிரி இல்லாமல், ஓகே நான் என்னை சேஃப்டி பண்ணுறதுக்காக நான் அந்த இடத்துல என்னால் முடிஞ்சது நான் என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு சில பிளேஸில் அது இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சாங்கில் நான் அப்படி உள்ளே போயிட்டேன், அந்த மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் வந்துட்டு சட்டப்படி ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுப்போம், யாராவது ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க தான் செய்யுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய நல்லா இருந்துச்சு. அண்ட் இது ஒரு இன்சிடென்ட் பேஸ்ட் மூவி. ரீசன்ட் டேஸ்ல நிறைய விமன் எம்பவர்மென்ட் பத்தின படங்கள் வந்திருக்கு. சோ அதுல இந்த படம் எந்த அளவுக்கு டிஃபரண்டா இருக்கு? இப்போ எல்லா படத்துலயும் வந்து லாஸ்டா வந்து சட்டம் வந்து தன் கடமை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இது கதை தானே அப்படின்னு தோணும். பட் ரியல் லைஃப்ல வந்து இல்ல நாங்களே உட்காந்து சுட்டுறோம்டா அப்படின்னு இருக்கோம்ல, அந்த இது நல்லா இருந்துச்சு. ஜனனி வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணி எப்படி இருக்கு? ஆக்சுவலி அவங்களோட ஆக்ஷன் டபுள் ஆக்ஷன் அது வந்து ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளோ தெரியல. பட் இதுல வந்து நல்லா டபுள் ரோல்னு தெரிஞ்சிச்சு. அந்த அங்கே ரிவெஞ்ச் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
அவுட் ஆஃப் 10க்கு 9.5 கிருஷ்ணன் கொஞ்சம் படத்தில் பெண்கள் தைரியமாக இருக்கணும். ஸோ எங்கே தனியாக போனாலும் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எந்த ப்ராப்ளம் இந்த படத்தில் ஆமாம். ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா பெண்கள் கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் இருக்கணும். எதுக்கு எங்கே போனாலும் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். ஃபுல்லாவே விமன் எம்பவர்மெண்ட் பத்தி தான் இருக்கு. இதுல என்ன டிஃபரெண்டா காட்டுறாங்க? முன்னாடி பிளாஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆர்டின்னு சொல்றது எல்லாமே விமன் எம்பவர்மெண்ட் பத்தி இருக்கு. இதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க? இதில் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் சஸ்பென்ஸாக போவாங்க கதை, அவ்வளோதான். சஸ்பென்ஸாக படத்தில் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கல, அதுக்கேற்ற கடைசியில் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆக்ஷன் நல்லா தான் இருந்தது. ஹீரோட ரோல் பிளேஸ்மென்ட்ல எப்படி இருக்கு? ஹீரோட ரோல் தெரியல, ஹீரோயின் ரோல் நல்லா இருக்கு. சோ அந்த ரோல் பிளேஸ்மென்ட்ஸ் அது லாக் இருக்க மாதிரி இருக்கு, அத மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. அதை டபுள் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரியலாகவே இருக்குது. டபுள் ஆக்டிங் பண்ண மாதிரி தெரியல, நல்லா இருக்கு. ஃபுல்லாவே ரியலிஸ்டிக்கா. ரியலிஸ்டாக இருக்கு. நிழல் மூவி எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு மூவி. மேமோட ஆக்டிங், ஜனனி மேமோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மூவியில் ஆக்ட் பண்ண எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட ரோலுமே நல்லா இருந்துச்சு. ஒரு மெசேஜான மூவி தான் இது. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. மக்களுக்கு என்ன கருத்து சொல்லியிருக்காங்க மூவில? மக்களுக்கு வந்து தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்கலனா வேற ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து விமன் ரிலேட்டடான ஸ்டோரி. ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கல அப்படிங்கிறது தான் இது அந்த கதையே. அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்க. சோ படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலா அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். அண்ட் இந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ஏதாவது? இதில் வந்து அந்த 3 பேர் வில்லன் இருக்காங்க. அவங்கள வந்து மேம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவங்க எதிர்த்து அவங்க வந்து அவங்களோட இதை வந்து காட்டியிருப்பாங்க. யாருக்காகவும் வெயிட் பண்ணாமல், எதுக்காகவும் வெயிட் பண்ணாமல் அவங்களே இறங்கி தப்பு பண்ணவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும். இதில் வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம், போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போனோம், அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தீர்ப்பு கிடைக்காதுங்கிறனால அவங்களே இறங்கி வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் வந்து நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஜனனி மேம் கிட்ட இருந்து இந்த டபுள் ஆக்ஷன் ரோல் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறம் நல்லா பண்ணியிருந்தாங்க. 2 ரோலுமே நல்லா ஆப்டா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. படத்துல வந்திருக்க அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்துட்டு லைக் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சா? என்ன அளவுக்கு இந்த எட்ஜ் ஆஃப் தி சீட்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எதுவுமே. நிறைய அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த சீன்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு படத்துல அப்படின்னா ஏதாவது சொல்லுறாங்க? அப்படின்னா வந்து அந்த கிரைம்லாம் கண்டுபிடிச்சி மேம் வந்து அடுத்து எல்லாரையும் இது பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக கிளைமேக்ஸில் அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவராலா என்ன கருத்து லைக் படம் மூலியமா சொல்ல வராங்க? படம் மூலயமா இப்போ அதாவது இப்போ என்ன நடக்குதோ அதை அப்படியே ரியலாக எடுத்திருக்காங்கண்ணா. நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கோ அதை அப்படியே எடுத்திருக்காங்க. நடக்கிற விதம் வேணா வேற வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் அதுதான் இப்போ அந்த சம்பவம் தான் இப்போ எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் இப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய பிரச்சனை தான் படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் படத்தில் அதுக்கான தீர்வு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் கிடைச்சதான்னு தெரியல, படத்தில் கிடைச்சதா? அதுதான் நடக்கணும், அதுதான் பண்ணியிருக்காங்க கடைசியாக.